தாவூத் படத்துக்கு வந்திருக்கோம். நான் இதில் நடிச்சிருக்கேன், ஹவுஸ் ஓனர் கேரக்டராக பண்ணியிருக்கேன். என்னோட கூட நடித்த எல்லா கோஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். மியூசிக் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் தானா நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளோ டிஸ்டன்ட்டான இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இது போர் அடிக்கவே அடிக்காது. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ப வேண்டாம். நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக. இப்போ தான் எங்களோட மூவி தாவூதுன்ற மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பிகாஸ் இந்த தேட்டருக்கு நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். என்னோட நான் சில பேரோட ஃபேன், தளபதி மூவி எல்லார் மூவியெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். பட் இப்போ என் மூவியை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எங்களோட மூவி தாவூதுன்ற மூவியை எல்லாருமே வந்துட்டு தேட்டரில் பாருங்கள். ஃபன்னாக ஒரு ஃபைட்டே இல்லாத ஒரு கேங்ஸ்டர் மூவி எடுத்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதான் டிஃப்ரெண்ட். நம்ம எல்லாரும் மூவிக்கும் கத்திட்டு போய் இப்போ நம்மளோட மூவிக்கு நான் லீடாக பண்ணுறதுக்கு எல்லாருமே கத்துறாங்க அப்படின்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாமா? தாவூத் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. டேரக்டர் பிரசாந்த் ராமு ரொம்ப நியூ டேரக்டர் நடிக்கிறான். புதுசாக படம் எடுத்த மாதிரி தெரில. ரொம்ப புதுசாக எடுத்திருக்காரு. நல்லா கிளைமேக்ஸில் செம்ம ட்விஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நல்லா சீனை நல்லா கொண்டு போயிருக்கானுங்க. நல்லா ஷாரோட நல்ல காமெடி சென்ஸ் இருக்குது. மியூசிக் டைரக்டர் ராகேஷோட பிஜிஎம்மும் தரோம். செகண்ட் ஹாஃபில் ஹீரோ ஒரு லுக்கு இருப்பார். நல்லா சிகரெட் ஸ்டைலாக வாயில் வச்சுட்டு ஒரு சீனு. அந்த பிஜிஎம் நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஹீரோ லிங்கா ப்ரோ நல்லா நடிச்சிருக்காரு. நடித்த பழைய படம்லாம் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இதில் படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஸ்கிரிப்ட். இந்த படம் நைஸ் செஞ்சு எல்லோரும் நல்லா ஓட விடுங்க. இது 10க்கு ஒரு 9 கொடுக்கலாம். ஆமாம் ப்ரோ, ஃபைட் சீனே இல்லை. அதாவது தாவூத் ஒரு 104 பேரை கொலோர் பண்ணுங்க சொல்லுவாங்க. சும்மா அந்த ஏவியில் காட்டுவானுங்க, அனிமேஷனில் காட்டுவாங்க. ஆனால் சண்டை சீனே இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ அடிக்க சாக்கியாக இருக்குது. ஒரு கேங்ஸ்டர் படம் சண்டை சீன் என்ன அப்படின்னு படம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு பார்க்க வந்தோம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஏதாவது ஒரு ஃபேமிலி படம் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் பாஸ் பண்ணலான்னு வந்தோம். பட் படம் ஃபுல்லாகவே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. படத்தினுடைய டைரக்டரு, ஆக்டர்ஸு, ஹீரோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன பட்ஜெட் படம் இவ்வளோ அருமையாக எடுத்துருக்கிறது உண்மையிலுமே இயக்குனருக்கு தான் பாராட்டு தெரிவிக்கணும். நம்ம கொடுக்குற காசுக்கு 2 மணி நேரம் நல்லா பார்த்துட்டு படம் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. கடைசி வரைக்கும் த்ரில்லரை மெயின்டைன் பண்ணாங்க, சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணாங்க. நல்லா இருந்தது சார் படம். காமெடி ஓரளவான காமெடி தான். பட் அந்த கொடுத்த காமெடி வரைக்கும் நல்லாவே இருந்தது. போர் அடிக்காமல் போச்சு. ஆமாம், நாங்கள் அப்படி தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணோம். ஒரு படம் வில்லன் கடைசியாக விஜய் சேதுபதியை காட்டுவாங்களோன்னோம். ஆனால் கடைசி வரைக்கும் காட்டலை. அவர் டைரக்டர் பார்ட் 2ல் பாருங்கன்ட்டார். மேபி பார்ட் 2ல் நம்ம விஜய் சேதுபதி எதிர்பார்க்கலான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருது. ரொம்ப சிறப்பாக இருந்தது படம் சார். தேங்க்யூ. படம் ரொம்ப அருமையாக இருந்ததுப்பா. எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட ஏதோ கொஞ்சம் போர் அடிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா நல்லா அருமையாக இருந்தது. நல்லா த்ரில்லிங்காக இருந்தது. சப்ஜெக்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் நல்லா வேறு லெவலில் திங்க் பண்ணியிருக்காரு. அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறது நமக்கே ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது. நல்லா காமெடியாகவும் இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. சாங்ஸ் நல்லா இருக்குது. ஒரு இங்கிலீஷ் பாட்டு வந்தது. அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இதமாக இருந்தது. அந்த பாட்டு அந்த கேட்குறதுக்கு ரொம்ப இருந்தது. ரொம்ப அருமையான படம். நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காமெடி நல்லா இருக்குது. அதுமாதிரி சஸ்பென்ஸு, த்ரில்லிங் எல்லாமே ஒரு படத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே இதில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரத்தமே இல்லாமையா? விஜய் சேதுபதிக்கா? இல்லை, கடைசியில் அந்த தாதா காமிக்கும் போது அதோடைய மூவ் பண்ணி வரும்போது பார்த்தா விஜய் சேதுபதி தான் என்னமோ டவுட்டாக இருக்குது. அப்படியா? இல்லை, தெரியல. அதான் விஜய் சேதுபதி மாதிரி தான் இருக்குது. ஆனால் முகத்தை முழுசாக காட்டல ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஒருவேளை விஜய் சேதுபதி வச்சு எடுத்தால் கூட எடுங்க தாதான்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதாவது வையாபுரி ஒரு படத்தில் தாவூத் பாய்கிட்ட ஒர்க் பண்ணனால அந்த சீனுக்கோசரமே வையாபுரியும் படத்தில் வச்சுருக்காங்க. படம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட்டோடு வச்சுருக்காங்க. பார்ட் 2 இருக்குமா இல்லையான்றதே ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹீரோட ஒரு லிங்கா தீனதயனோட ஆக்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. படம்
நல்லா எல்லாருமே வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதாவது ஒரு கேங்ஸ்டர் வந்து ட்ரக்ஸை எப்படி ஹேண்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற நடக்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. கருத்துன்னா ஒரு கேங்ஸ்டர்ஸ்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பழைய விஷயத்த உள்ளே எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அது செகண்ட் பார்ட் வருமானது நம்ம இதுக்கு மேலே தான் பார்க்கணும். அதாவது ஃபைட் சீன் இல்லாமல் இல்லை ப்ரோ, அது எப்படி சொல்கிறது, ஒரு ரத்தமே பார்க்காத மாதிரி ஒரு கடைசியில் ஒரு படம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சைலண்ட்டாக ஒரு இது மூவ் பண்ணுற மாதிரி நல்லா இருந்துச்சு ப்ரோ தாவூத். படம் நல்லா இருக்குப்பா, அருமையாக இருக்குது. நல்லா இயக்குனர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸை போட்டிருக்கிறதால படம் இன்னும் தரமாக இருக்குது. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லாயிருக்கு. ஃபைட் சீன்ஸ்லாம் பெருசாக இல்லை படத்தில். அதுதான் இங்கே பெரிய விஷயம். ஒரு கேங்ஸ்டர் மூவியில் ஃபைட் சீனே இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய விஷயம். நல்லாயிருக்கு. என்ன சொன்னது நீங்களே கேளுங்க. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ரொம்பவே ஹைப் கொடுத்ததுக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க கொடுத்த பில்டப்புக்கு வந்து ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. சொன்ன மாதிரியே வந்து ஃபைட் இல்லாத ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ரொம்ப பயங்கரமாக தான் இருந்துச்சு. எங்களுக்குமே யாருன்னு பார்க்கணுன்ற ஆசை தான் இருந்துச்சு. நீங்களும் படத்தில் வந்து பாருங்கள், யாருன்னு தெரியும் உங்களுக்கு.